கிராமத்துல அருளப்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ தன்னுடைய 2 மகனையும், மகளையும் அழைத்து அவர்களுக்கு 50,000 குடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மூத்த மகன் அந்த 50,000த்த எடுத்துட்டு போனான். நிலத்த ஒண்ண குத்தகைக்கு எடுத்தான். காய்கறி தோட்டம் அமைச்சான். நல்ல செழிப்பா வளர்ந்துச்சு. அத விற்று அவன் மேலும் பணத்தை சம்பாதிச்சான். 2வது மகா அந்த பணத்த எடுத்துட்டு போயி 4 நாட்டு மாட வாங்கி, அந்த மாட்டுல இருந்து வர்ற பால கறந்து விற்று அவளும் பணத்தை பெருக்கிக் கொண்டாள். 3வது ஆளு அப்பா வரும்போது பணத்த திருப்பி கேட்பாரு அப்படின்னு சொல்லி, அத கொண்டு போய் பேங்க்ல ஒரு ரூ. 5,000 பாதுகாப்பு பெட்டகத்த வாங்கி, அதுல பணத்த வச்சு அவன் பாதுகாத்து வந்தான். ஒரு நாள் போயிட்டு அப்பா திரும்பி வந்தாரு. மூத்த மகன அழைச்சாரு. அவன் நான் இன்னும் 50,000 சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னான். "எப்பா நல்லது. இந்த 50,000த்த பரிசா வச்சுக்கன்னு" சொல்லி குடுத்துட்டாரு. 2வது மகளும் நானும் 50,000 சம்பாதிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னா, அவளுக்கும் பரிசா குடுத்துட்டாரு. 3வது ஆள் வந்தான். "எப்பா நான் அத பேங்க்ல பத்திரமா வச்சிருந்தேன். அதுக்கு செலவு ரூ. 5,000 ஆயிட்டு. மீதி 45,000 இருக்கு" அப்படின்னு சொல்லி அப்பாட்ட குடுத்தான். அப்பா சொன்னாரு, "எப்பா நீ இன்னும் படிக்க வேண்டியது ரொம்ப நெறைய இருக்கு. என் கூட இருந்து தொழில கத்துக்க" அப்படின்னு சொல்லி அவன தன்னோடு கூட வச்சுக்கிட்டாரு.